செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலனி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் நீ தத்துவமாகி என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். இது மதுரையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. அழகான பாடல். சந்தம். தான தன தான தான தன தான தான தன தான தான தன தான நீ தத்துவமாகி நேம துணையாகி நீ தத்துவமாகி நேம துணையாகி பூதத்தயவான போதை தருவாயே பூதத்தயவான போதை தருவாயே நீ தத்துவமாகி நேம துணையாகி பூதத்துவமா பூதத்தயவான போதை தருவாயே பூதத்தயவான போதை தருவாயே. நாததொனியோனே நாததொனியோனே ஞான கடலோனே நாததொனியோனே நாததொனியோனே ஞான கடலோனே கோதற்ற முதானே கூடல் பெருமாளே கோதற்ற முதான கூடல் பெருமாளே நீ தத்துவமாகி நேம துணையாகி பூதத்தயவான போதை தருவாயே நாததொனியோனே ஞான கடலோனே கோதற்ற அமுதோனே கோதற்ற அமுதானே கூடல் பெருமாளே கோதற்ற அமுதானே கூடல் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். நீ தத்துவமாகி, நீதத்துவமாகி அல்ல, நீ தத்துவமாகி நீதித்தன்மை கொண்டதாய் நேமத் துணையாகி. நேமம் என்றால் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கத்தை குறிப்பிடும் சொல் நேமம். சீரிய ஒழுக்கத்தில் ஒழுகுவதற்கு துணை செய்வாய். நாம் நல்லவனாக இருப்பதற்கே ஆண்டவன் அருள் வேண்டும். பூத தயவான, பூதம் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், உயிர் வர்க்கங்களின் மேல் கருணை கொண்டவனாய் கருணை செய்வதாக விளங்கும் போதை தருவாயே. நல்ல அறிவை தந்து அருள்வாயாக முருகா.
எல்லா உயிர்களிடத்தும் நான் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அறிவை எனக்கு தர வேண்டும் முருகா. நாத துணியானே துணியோனே, ஒளியும் ஓசையுமாய் விளங்குபவனே முருகா, ஞான கடலோனே, ஞான சமுத்திரமே, கோதற்ற அமுதானே, குற்றமில்லாத அமிர்தத்தை போன்றவனே, கூடற் பெருமாளே, நான்மாடக்கூடல் நான் மாடக்கூடல் என்னும் மதுரை எம்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர். நீ தத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயே, நாத தொனியோனே, ஞான கடலோனே, கோதற்றமுதான கூடல் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கஜமா முகனை சரிவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவாரூரில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய நீதான் எத்தனையாலும் என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். அழகான பாடல், அருமையான சந்தம். தானான தன தான தானான தன தான, தானான தன தான தானான தன தான, நீதான் எத்தனையாளும் நீடூழி கிருபையாகி, நீதான் எத்தனையாளும் நீடூழி கிருபையாகி, மாதான தனமாக மாஞான கடல் தாரா, மாதான தனமாக மாஞான கடல் தாரா, நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி, மாதான தனமான மாஞான கடல் தாரா, வேதாமை துணவேளே, வேதாமை துணவேளே வீராச குணசீலா, வேதாமை துணவேளே வீரா சத்குணசீலா, ஆதார துணியானே, ஆதார தொழியானே, ஆரூரில் பெருமாளே, ஆதார தொழியானே, ஆரூரில் பெருமாளே, நீதான் எத்தனையாளும் நீடூழி கிருபையாகி, மாதான தனமாக மாஞான கடல் தாராய், வேதாமை துணவேலே வீரா சத்குணசீலா, ஆதார தொழியானே, ஆரூரில் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். நீதான் எத்தனையாலும், முருகா நீ ஒருவன்தான் எல்லா வகையாலும் நீடூழி கிருபையாகி, ஊழிக்காலம் வரைக்கும் எப்போதும் அருள் நிறைந்தவனாகி,
கிருபை என்றால் அருள். மாதான தனமாக, சிறந்ததான பொருளாக, சிறந்த தான பொருளாக, சிறந்ததான பொருளாக. என்ன சிறந்த பொருள்? மாஞான கடல்தாராய், மேலான ஞான பீடமாகிய உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக முருகா. வேதா மைத்துணவேலே, பிரம்மனுக்கு மைத்துனனாகிய முருகவேளே, வீரா சத்குணசீலா, வீரனே நற்குணங்கள் யாவும் நிரம்ப பெற்றவனே, ஆதாரத்து ஒளியானே, 6 ஆதாரங்களிலும் ஒளிவிட்டு பிரகாசிப்பவனே முருகா. ஆரூரில் பெருமாளே, திருவாரூரில் இருக்கும் பெருமாளே. ஆரூரில் பிறக்க, அருணை நினைக்க, முக்தி ஸ்தலம். இந்த ஆதார துணியானே, ஆதாரத்தை ஒளி, அந்த ஆதாரங்களின் பெயர்களை அவர் கூறுகிறார். இதிலே இடம் உரிய ஐம்பூதங்கள் அனுஷ்டிக்கும் போது அது மலர் ஆகியவற்றையெல்லாம் நமது அருளாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வடிவங்களின் அமைப்பு, அட்சர குறிப்பு ஆகியவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆதாரம் 6: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்யா, பிந்துகரம், துவாசதகரம், சகசிராமம், பிரம்ம மந்திரம் என்று, பிரம்மாந்தம் என்று இதை குறிப்பிடுவார்கள். இதுதான் நமக்கு 6 ஆதாரங்கள். மனித உடலிலே அவை இடம்பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் குதம், கொப்புள், மேல்வயிறு, இருதயம், கண்டம், இந்த கழுத்திலே கூறுவார்கள் அல்லவா, அது கண்டம், புருவத்தின் நடுமத்தி, கபாலத்தின் மேலே. மற்றும் பூதங்கள் இதிலே அதை குறிப்பிடும் பொழுது மண், அக்னி, நீர், காற்று, ஆகாயம், மனம். இந்த பஞ்சபூதத்திலே மனத்தை உடலிலே இருக்கிறதாக கொள்ள வேண்டும். பஞ்சபூதம் வெளியிலும் மனத்திலும் உடலில் உள்ளும் இருக்கின்றன. மனம்தான் இது ஆக்யா என்று கூறுவார்கள். பிறகு இந்த வடிவம் எப்படி இருக்கும் என்றால், 4 இதழ் கமலம், முக்கோணம், 6 இதழ் கமலம், லிங்க பீடம், நார் சதுரம். நீருக்கு 10 இதழ் கமலம், பெட்டிப்பாம்பு நடுவட்டம், 12 இதழ் கமலம், முக்கோணம், கமலவட்டம், 16 இதழ் கமலம், அறுகோணம், நடுவட்டம், 3 இதழ் கமலம். இந்த 1008 இதழ் கமலம் கொண்டது பிந்து சக்கரம் என்பது கபாலத்தின் மேலே. பிறகு யுகத்தை பார்த்தால்
அக்ஷரம் சொல்லும் பொழுது ஓம் என்ற அக்ஷரம் முதலிலே குறிப்பிட்ட மூலாதாரம். அவைதான் எல்லா மந்திரத்திற்குமே முதலிலே ஆரம்பிக்கும். ஓம் என்று. ந அடுத்தது நகரம், அடுத்தது மகரம், சிகரம், வகரம், எகரம். நமசிவாய என்று இதிலே வந்துவிடும். ஓம் ந ம சி வ ய நமசிவாய. இந்த இடத்தை, ஊர், தலத்தை குறிக்கும் பொழுது திருவாரூர், திருவானைக்காவல். இந்த திருவாரூர் அப்பு, தேயு, திருவாரூர் மண், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை நெருப்பு, சிதம்பரம் இருதயத்தை காற்று, திருக்காலத்தி அது கண்டம் இருக்கிறது. திருக்காலத்தியிலே காற்று ரூபமாக அவர் இருக்கிறார். மற்றும் காசி, வாரணாசியிலே அங்கு அதுதான் கண்டம், கரம். திருக்கைலை என்பது அது 1008 இதழ் கமலம் கொண்ட மாதிரி அமைந்துள்ளது அந்த திருக்கைலை. மற்றும் இந்த கடவுளை குறிக்கும் பொழுது விநாயகர், பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், சிவசக்தி ஐக்கியம் என்று இந்த ஆதாரத்தொழியானே என்று, ஆதாரத்தொழியானே, ஆதாரத்தில் 6 ஆதாரங்களிலே இருக்கக்கூடிய ஒளி போன்றவனே, அந்த ஆதாரத்திற்கு உண்டான நாம் ஆதாரம், இடம், பூதம், வடிவம், அக்ஷரம், தலம், கடவுள், இவற்றை அருளாளர்கள் இந்த பாடலிலே விளக்கியுள்ளார்கள். ஆதாரம் துணியானே ஆரூரில் பெருமாளே என்று முடிக்கிறார். இந்த திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு மேற்கே 14 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. மூவரும் தேவாரம் போற்றும் முதுநகர். அந்த 3 எல்லோரும் அதிலே பாடியிருக்கிறார்கள் திருவாரூரை பற்றி. அதைத்தான் இந்த பாடல், சிறிய பாடல்தான், அழகான பாடல். தினம் பாடி வந்தால் மனத்திலே சஞ்சலங்கள் வராது என்கிறார்கள். நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதான தனமாக மாஞான கடல் தாராய். வேதாமை துணவேலே வீரா சத்குணசீல ஆதார தொழியானே, ஆதாரத்தொழியானே, ஆதாரத்து ஒளியானே, ஆதாரத்தொழியானே ஆரூரில் பெருமாளே. இதை பாடுவதற்கு 1 நிமிடம் கூட ஆகாது. ஆகையால் எல்லோரும் பயிற்சி செய்து இந்த 4 வரி பாடல்களை தினமும் பாடுங்கள். ஒரு பாடல் தெரிந்தாலே திருப்புகழிலே
அவ்வளவு பெருமையும். நம் மனம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாமே நல்லவற்றையே எண்ணும். அதுதான் இந்த திருப்புகழிலே உண்டான பெருமை. சில பாடல்களை பாடும் பொழுது மனம் எங்காவது கூட செல்லும். திருப்புகழை பாடும் பொழுது மனம் எங்கும் செல்லாது, திருப்புகழிலேயே லயித்துவிடும். அதுதான் இந்த திருப்புகழுக்கு பெருமை. நீதான் எத்தனையாலும் நீடூடி கிருபையாகி மாதான தனமான மாஞான கடல்தாராய் வேதாமை துணவேலே வீராசத் குணனேன ஆதாரத் துனியானே ஆரூரில் பெருமாளே. நீதான் எத்தனையாலும் நீடூடி கிருபையாகி மாதான தனமாக மாஞான கடல்தாராய் வேதாமை துணவேலே வீரா சத்குணசீலா ஆதாரத் தொழியானே ஆதாரத்து ஒளியானே ஆரூரில் பெருமாளே. இந்த பாடலிலே நீதான் எத்தனையாலும் என்று கூட பொருள் கூறுவார்கள். நான் சாதாரண மனிதன், எத்தனை ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத சரீரத்தை தூக்கி கொண்டு சுமக்கிறேன். அதனால் என்ன பயன் ஏற்படுகிறது என்று தெரியவில்லையே. எத்தனை ஆளும் நீடூடி கிருபையாகி, இந்த எத்தனை கடைசி வரையில் எனக்கு அருள் கொண்டு காப்பாற்றுகிறாயே என்று கேட்கிறார். இப்படி ஒரு பொருள் கூறுவார்கள். நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதான தனமாக மாஞான கடல் தாராய் வேதாமை துணவேலே வீரா சத்குணசீல ஆதார தொழியானே ஆரூரில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.